சென்னை எழும்பூரில் உள்ள ஐயாசாமி தெருவில் கழிவுநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியானது. அதன் எதிரொலியாக பள்ளத்தை சரி செய்து கழிவுநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஐயாசாமி தெருவில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக கழிவுநீருக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் பொறுத்தவரையுமே முறையாக அகற்றப்படாதால் தினந்தோறும் விபத்துகள் நடைபெறும் பகுதியாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அந்த வகையில் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர் இந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு இந்த செய்தியை தொகுப்பாக வெளியிட்ட நிலையில் அதாவது நியூஸ் 7 தமிழ் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் இந்த பணிகளானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக கழிவுநீர் வடிகால் பணிகளானது கடந்த 1 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பணிகளானது தொடங்க இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளங்கள் பொறுத்தவரையுமே 6 முதல் 7 அடி இருப்பதாகவும் இந்த பள்ளங்களில் முழுவதுமே கழிவுநீர் தேங்கியிருப்பதால் தினந்தோறுமே இந்த பகுதி துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகவும் நோய் தொற்று பரவும் பகுதியாகவும் இருந்து வந்ததாக நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் தொடர்ந்து ஒரு செய்தி தொகுப்பானது வெளியிட்ட நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் 5க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த கழிவுகளை அகற்றப்பட்டு கழிவுநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிகளானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தோம் என்றால் பல்வேறு இடங்களில் இந்த கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் என்றால் இந்த பணிகளானது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் தொடர்ந்து கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த இடத்திலும் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து செய்தி வெளியிட்ட எதிரொலியாக தற்பொழுது இந்த பணிகளானது தீவிரமான முறையில் செயல்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாகவே இந்த பணிகள் மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. அடுத்த 1 வாரத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு அதற்கு பிறகு இந்த கழிவுநீர்கள் முழுவதுமே வெளியேற்ற பிறகு அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளானது நடைபெறும் எனவும் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் இந்த பணிகள் நிறைவு பெறுவதாக சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நம்மளுக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த பணிகளானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் மழை பெய்தாலே 2 முதல் 3 அடி வரை மழைநீர் தேங்கி வீடுகளுக்கு புகும் ஆகாயம் இருப்பதாகவும் ஒரு பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். அதன் எதிரொலியாக தான் தற்பொழுது கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளானது இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த மழைநீர் இங்கு தேங்குவதை தவிர்க்கலாம் எனவும் இன்னும் இந்த 20 நாட்களில் இந்த பணிகள் முடிந்த பிறகு மழைநீர் பொறுத்தவரையுமே இந்த கால்வாயில் முறையாக செல்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இந்த முறையில் நடைபெற்று வருகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணருடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.